கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. FGT அம்பத்தூரின் சபை சார்பாக VBS ப்ரோக்ராம்ஸு மே 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடந்தது. அதில் கருப்பொருளாக கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் கீழே நம்ம பசங்களுக்கு நம்ம வசனங்கள், பாடல்கள் எல்லாத்தையும் போதித்தோம். பிள்ளைகளும் உற்சாகமாக கலந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதை செய்து முடித்தார்கள். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக இப்போ பாஸ்டர் வினித் லெவி அவர்கள் ஜெபிப்பார்கள். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த VBS வகுப்புகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இதை காண்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ராஜா, சிறு பிள்ளைகளின் இடத்துல வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னீர். ஆமாண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொருவரையும் அனைத்து நீர் முத்தமிட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உம்முடைய வல்லமை பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்கள் பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஒரு வெல்கம் டான்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம தீம் சாங்கை பார்க்கலாம்.
இஸ்ரவேல் பிள்ளைகள் இப்போ வசனம் சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எப்படியே 13:6. அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், ஞாக்கவும் 4:12. ஜூனியர் பிள்ளைங்க வசனங்கள்லாம் கேட்டிங்களா? இப்போ வந்து நம்ம ஜூனியர் பசங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம பார்க்கலாம். Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. ஜுமுரு 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 ரே, singalala singalala gloria. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re. Singalala singalala gloria. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re, singalala singalala gloria. Jumuru 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 re.
என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 இப்போது நம்ம ஆக்ஷன் சாங்கை பார்க்கலாம். குடுகுடுவென்று ஓடுது சிட்டெரும்பு, அதுதான் அழகாக உணவை சேர்க்குது. குடுகுடுவென்று ஓடுது சிட்டெரும்பு, அதுதான் அழகாக உணவை சேர்க்குது. கோடை காலத்தில் உணவை சேர்த்திட்டால் மழைக்காலம் வரும்போது ஜம்மனு வாழ்ந்திடலாம். கோடை காலத்தில் உணவை சேர்த்திட்டால் மழைக்காலம் வரும்போது ஜம்மனு வாழ்ந்திடலாம். குடுகுடுவென்று ஓடுது சிட்டெரும்பு, அதுதான் அழகாக உணவை சேர்க்குது. குடுகுடுவென்று ஓடுது சிட்டெரும்பு, அதுதான் அழகாக உணவை சேர்க்குது. வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் ஒன்று வருதே வருதே, அந்த பஞ்சகாலத்தில் தேடினாலும் வசனம் கிடைக்காதே. வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் ஒன்று வருதே வருதே, அந்த பஞ்சகாலத்தில் தேடினாலும் வசனம் கிடைக்காதே. சேர்த்துக்கொள் சேர்த்துக்கொள் வசனத்தை இதயத்திலே, சோதனை காலம் வரும்போது உனக்கு உதவிடுமே. சேர்த்துக்கொள் சேர்த்துக்கொள் வசனத்தை இதயத்திலே, சோதனை காலம் வரும்போது உனக்கு உதவிடுமே. சோதனை காலம் வரும்போது உனக்கு உதவிடுமே. சோதனை காலம் வரும்போது உனக்கு உதவிடுமே. கோடு போட்ட வரி குதிர, உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு குதிர? கோடு போட்ட வரி குதிர, உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு குதிர? இல்ல இல்ல யாருமே இல்ல, இல்ல இல்ல யாருமே இல்ல. அதிசயமானவர் என்னை படைத்தார், அதிசயமானவர் என்னை படைத்தார். நெட்டையான சிவிங்கி அண்ணா, நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கி அண்ணா? நெட்டையான சிவிங்கி அண்ணா, நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கி அண்ணா? இல்ல இல்ல போனதே இல்ல, இல்ல இல்ல போனதே இல்ல. சர்வ வல்லவர் என்னை படைத்தார், சர்வ வல்லவர் என்னை படைத்தார். பஞ்சவர்ண கிளியக்கா, நீ பியூட்டி பார்க்க போறியா கிளியக்கா? பஞ்சவர்ண கிளியக்கா, நீ பியூட்டி பார்க்க போறியா கிளியக்கா? இல்ல இல்ல போனதே இல்ல, இல்ல இல்ல போனதே இல்ல. பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார், பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார்.
ஆக்ஷன் சாங்ஸ் பார்த்தீங்களா? அடுத்ததாக நம்ம சீனியர் பிள்ளைகள் வந்து வசனத்தை சொல்லுவார்கள். நாள் ஒன்று. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8. நாள் 2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:1-3. நாள் 3. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. நாள் 4. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. நாள் 5. அந்தபடி இளைஞரே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. நாள் 1. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகும் இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8. நாள் 2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாகும். எபேசியர் 6:1-3 வரை. நாள் 3. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. நாள் 4. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. நாள் 5. அதன்படி இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. இப்போது நம்ம சபை தலைமை போதகர் ஜேக்கப் ரவிக்குமார் சில வார்த்தைகளை நம்ம இடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அற்புதமாய் இந்த விபிஎஸ் வகுப்புகளை நடத்தும்படியாக கிருபை செய்தார். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இதில் பிரயாசப்பட்டு உழைத்த ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷத்தினுடைய தலைப்பு கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். பைபிளில் முதல் சின்ன பசங்க எல்லாம் நல்லா கவனிங்க. இதில் யார் யாரெல்லாம் இந்த பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் விரும்புகிற முதலாவது விஷயம் வந்து கீழ்ப்படிதல். பைபிளில் நம்ம பார்க்குறோம், முதல் உலகத்தில் பாவம் எப்படி வந்துச்சுன்னா கீழ்ப்படியாமையினால தான் பாவமே வந்தது. ஆண்டவர் ஒரு மரத்தின் கனியை சாப்பிட வேணான்னு சொன்னார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, ஆதாம் ஏவாள் முதல்ல ஆண்டவர் படைத்தவங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை வேண்டும்னு சொல்லி
அவங்க என்ன செய்தாங்க, கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டதுனால தான் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. அப்போது இந்த வருஷத்தில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது கீழ்ப்படிதலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், உங்கள் ஆசிரியருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு முதலாவது கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அவங்களே ஆசீர்வதிப்பார். பைபிளில் கூட நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அந்த பரிசுத்தவான்கள்லாம் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள்லாம் ஆண்டவர் சொன்னதுக்கு அவங்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க. நீ போனா போவாங்க, வானா வருவாங்க, நீ போகக்கூடாதுன்னா போக மாட்டாங்க. இந்த மலை மேலே ஏறி வா 6 மணிக்குன்னு சொன்னால் விடிகால நீ விடியறதுக்குள்ளே நீ மேலே மலை மேலே நீ வரணும்னு சொன்னால் அந்த மலை மேலே ஏறி போவாங்க. மோசே அப்படி தான் போனார். அதிகாலையில் நீ என்னோட தேடி வா அப்படின்னு சொன்னப்போ அங்கே போனார். அப்போது எல்லாமே பைபிளில் முக்கியமான ஒரு கருப்பொருள் எதுனா ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புறதுனா கீழ்ப்படுது. ஏன்னா அந்த கீழ்ப்படிச்சிட்டு மட்டும் பாவம் நமக்குள்ளே இருக்காது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், ஆண்டவர் சொல்கிற அந்த ஒழுங்குகளுக்கெல்லாம் கீழ்ப்படினோம், ஜெபத் பண்ணுவதுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம், ஆண்டவர்களுக்கு நம்ம சொல்கிற ஆலோசனைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது நிச்சயமாக சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கீழ்ப்படிதலை மாத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கீழ்ப்படிஞ்சிற பிள்ளைங்க பெரிய உயர்ந்த நிலைமைக்கு அவங்க வருவாங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல மேலான ஒரு நிலைமைக்கு போவாங்க. ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த வருஷத்தினுடைய கருப்பொருளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழ்ப்படியணும். யார் யார் கீழ்ப்படியணும் சொன்னேன்? முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அவர் சொல்லியிருக்காருல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அதெல்லாம் செய்யக்கூடாது. எதை செய்யணும்னு சொல்லியிருக்காருல்ல, ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும், தாய் தகப்பமாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், எல்லாம் சொல்லியிருக்காருல பைபிளில். அப்போ அதை நீங்கள் செய்யணும். வேண்டான்றதை விட்டுறதும் ஆண்டவர் செய்யின்றதை செய்கிறது தான் கீழ்ப்படிதல். ரெண்டுமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யறது கீழ்ப்படிதல். அப்போது நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கிறத, இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறது என்னென்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலாக இருங்க. சொல்லுங்கள் பாப்பா எல்லாரும். கீழ்ப்படிதல் முக்கியம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலை காட்டிலும் மேலான காரியம் எதுவும் இல்லை. 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சின்ன வயசில் நீங்கள் கீழ்ப்படியை கற்றுக்கிட்டிங்கன்னா முதிர் வயது வரையிலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அதை விடாது இருப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த வருஷத்தில் கற்றுக்கினது என்ன? ஆண்டவர் கீழ்ப்படினோம், பெற்றோருக்கு கீழ்ப்படினோம், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படினோம். வேலையில் போனால் கூட நீங்கள் பெரிய பசங்களாகி நீங்கள் வேலைக்கு போனால் கூட உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படினோம். இப்படி கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் எல்லாம் இனிமேல் இந்த வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே நாங்கள் விபிஎஸ் நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு செய்து ஆண்டவரே உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த விபிஎஸ் நிகழ்ச்சி முழுவதுமாக உடைய பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு வந்து நீர் அவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும், உம்முடைய பாடல்களை அவர்கள் கற்றுக்கொள்ளவும், அவர்களுடைய திறமைகளை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவருக்கு வெளிக்காட்டவும் நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து அவர்கள் உம்முடைய கிருபையிலே வளரட்டும், உம்முடைய அன்பிலே வளரட்டும். ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இந்த ஆண்டவரை விபிஎஸ் நிகழ்ச்சிக்காக தங்களை ஒப்பு கொடுத்து இந்த பிரயாசப்பட்ட அதை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பெருகச் செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். அடுத்ததாக சீனியர் டான்ஸை நம்ம பார்க்கலாம். தம்பி, நம்ம ஐபிசிஎம் புது பாட்டை போடுறா.
Everybody, let's go. சாப்பிட்டது 5000 பேருங்க. வெறும் 5 அப்போ 2 மீன் தானுங்க. ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீதம் எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீதம் எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody, let's go. செத்து போய் 4 நாள் ஆச்சுங்கோ. கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்கோ. லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சுங்கோ. கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்கோ. இயேசுப்பா வந்தாங்க, உசுரை தந்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. இயேசுப்பா வந்தாங்க, உசுரை தந்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody, let's go. குஷ்டரோகி 10 பேர் பாருங்கோ. நம்ம இயேசுவிடம் கண்ணீரோடு வந்தாங்கோ. அட குஷ்டரோகி 10 பேர் பாருங்கோ. நம்ம இயேசுவிடம் கண்ணீரோடு வந்தாங்கோ. இயேசு தொட்டாரு, சுகத்தை கொடுத்தாரு. லைஃபே சந்தோஷமா மாறி போச்சுங்கோ. இயேசு தொட்டாரு, சுகத்தை கொடுத்தாரு. லைஃபே சந்தோஷமா மாறி போச்சுங்கோ. Everybody, let's go. நிகழ்ச்சிகள் எல்லாரும் பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அடுத்த வருஷம் VBSல பார்க்கலாம்.